என்னப்பா கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? வந்துட்டேன். ஆதி அண்ணாவோட இன்னொரு கதையோடு வந்துட்டேன். ஒளிராத வைரங்கள். எழுதியவர் ஆதி பகவன். வாசிப்பது ஆர்ஜே ஜெயாராஜி. பப்ளிஷ்ட் பை JR நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒளிராத வைரங்கள். அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? தப்பாக பேசுகிறீங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க என்று கோபத்தின் எல்லைக்கே சென்று கத்தினான் விஜய். அம்மாவை பார்த்து விஜயை பார்த்து கொஞ்சமும் கோபப்படாமல், விஜய், நான் நல்லா யோசிச்சு கடந்த ஒரு வருஷமாக அமிர்தாவோட நடவடிக்கைகளெல்லாம் கவனித்து நிதானமாக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன். சரி, இந்த விஷயம் அமிர்தாவுக்கு தெரியுமா என்று விஜய் கேட்டான். அம்மா, தெரியாது. மா, உங்களுக்கு என்னாச்சு? மூளை ஏதாவது பிறண்டுருச்சா என்று சற்றும் கோபம் குறையாமல் கத்தினான் விஜய் அம்மாவை பார்த்து. இது நான் நேற்று இன்னைக்கு எடுத்த முடிவில்லை, 3 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த முடிவு என்றாள் அம்மா விஜயை பார்த்து. ஐயோ கடவுளே, எங்கள் அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு என்று தலையை உயர்த்தி மேலே பார்த்தபடி மீண்டும் மீண்டும் கத்தினான் விஜய். விஜய், நல்லா உட்காந்து அம்மா சொல்கிறத பொறுமையாக கேளு, அன்பு கட்டளையிட்டாள் அம்மா. சிறிது நேரம் போல் இருவரும் மௌனம் காத்தனர். அம்மா மௌனத்தை கலைத்தபடி பேசினார். இதை பாரு விஜய், மனுஷ மனங்களில் அறம் சார்ந்த சிந்தனைகளும் செயல்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் நாம் வாழ இந்த பூமியே அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு, பெரிய பெரிய மரங்களை வெட்டி பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோம், காடுகளை அழித்து பிளாட்டு போட்டு விற்கிறோம், மழை பொழிகிற மேகங்களை தடுத்து நிறுத்தி நல்லா மழை பெய்ய வைக்கிற அறந்தா மலைகள், அந்த மலைகளை வெட்டி எடுத்து அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை அப்புறப்படுத்தி அந்த மலையில் இருக்கிற கோடிக்கணக்கான செடி கொடிகளை அழித்து அங்கே வாழற முயல், நத்தை, பாம்புன்னு இப்படி எத்தனையோ ஜீவன்களோட வாழ்வாதாரத்தை அழித்து மரம் என்ற ஒன்று நம்ம விட்டு போனதுனால தானே இதையெல்லாம் செய்கிறோம். பசிக்கு எதை வேணால் சாப்பிட்லாம், ஆனால் தாகம் எடுத்தா தண்ணீர் தானே குடிக்கிறோம். மனுஷங்களோட இந்த அறமற்ற செயல் நீடிச்சதுனால தான் நம்ம வாழற இந்த பூமியில் தண்ணீரே இல்லாமல் வறண்டு போய் மனுஷன் மட்டும் இல்லை, மற்ற உயிரினமும் வாழ முடியாமல் அழிஞ்சு எல்லாம் வறண்ட பாலைவனமாக ஆகி போயிடும். விஜய் குறுக்கிட்டு, அம்மா, உங்கள் மனசு எனக்கு புரியுது. கார், பங்களா, தோட்டம், பேங்க் பேலன்ஸ்னு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைமையை எட்டிட்டோம். இந்த பூமிக்கு நாம் வந்து போகிறது ஒரு முறை. சுயநலமாக இல்லாமல் கொஞ்சம் பொது நலமாகவும் வாழணும். கார்மீகம் மாதிரி எந்த பிரதிபலனும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்கு பெரிய அளவில் உதவணும்னு ஆசைப்படுறீங்க. நான் சொல்கிறது உண்மை தானே? ஒரு மாதம் போல் எனக்கு டைம் கொடுங்க, நல்லா யோசித்து அதுக்கு அப்புறம்தான் பதில் சொல்வேன் என்றான் விஜய். அம்மா முகம் பார்த்து ஏதோ யோசித்தபடி, ஓ ஓகே. மீண்டும் குறுக்கிட்டு விஜய் அம்மாவிடம் ஆசா பாசங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தம், மனிதனுக்கு மனிதன் மாறுபடும், வேறுபடும். அமிர்தா கிட்ட இதை பற்றி பேசுங்க, அவ முடிவையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நானும் இதை பற்றி உட்கார்ந்து பேசி ஒரு முடிவை எடுக்கலாம் என்று உறுதியாய் சொல்லிவிட்டான். அமிர்தாவோட மனசை எனக்கு நல்லா தெரியும்.
நாளைக்கு அவளை உட்கார வச்சு நான் பேசுகிறேன். தன்னோட முடிவை சொல்ல அவளுக்கும் கால அவகாசத்தை நான் தர்றேன். அவ தான் முடிவை பற்றி சொன்னதும் நானே உன்கிட்ட வரேன். அதுக்கப்புறம் கலந்து பேசி இறுதியாக ஒரு முடிவை எடுப்போம் என்றாள் அம்மா. விஜய் முகம் பார்த்து சிறியை கோவித்து கொண்டு 30 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது அந்த கிராமம். பெயர் ஜடமங்கலம். ஊர்தான் நம் கதையின் நாயகியான அமிர்தாவின் ஊர். அமிர்தாவின் வயது 27. +2 வரை படித்தவர். மாநிறம் மெல்லிய தேகம். என்றால் அப்படி ஒரு உயரம். ஆண் வர்க்கத்தையே கிரங்கடிக்கிற மாதிரி சிவப்பு நிற பட்டுச்சேலை அணிந்து எதிரில் வந்தால் மண்டிட்டு பிரார்த்திக்கலாம் போல. அப்படி ஒரு அழகு அவள். ஆனால் அவள் கதை போராட்டங்கள் நிறைந்த கதை, கண்ணீர் நிறைந்த கதை. அவள் ஒரு விதவை. 2 ட்வின்ஸ் பெண் குழந்தைகளுக்கு தாய் அவள். அவளின் கதையை கேட்டாலே கொள்ளை நடுங்கும். ஜடமங்கலத்தில் இருந்து முசிறி செல்லும் சாலையில் 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது கொளக்குடி. கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத ரெண்டும் கெட்டா நூறது. வெற்றி விநாயகா ஹாட் சிப்ஸ் என்ற பேக்கரி கொளக்குடியை சுற்றியுள்ள 20-30 கிராமங்களிலும் மிக ஃபேமஸ். பேக்கரியில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட ஆட்கள் பணிபுரிகிறார்கள். நாள் ஒன்றுக்கு மட்டும் 1 அதற்கும் மேற்பட்ட லட்சங்களில் சேல்ஸ் ஆகும். அந்த பேக்கரியின் ஓனர் ஒரு பெண். பெயர் ராதா. வயது 52. பொறுமையின் சிகரம், அமைதியின் வடிவம். பேக்கரி மட்டுமில்லாமல் ஸ்நாக்ஸ் உற்பத்தி செய்யும் ஃபேக்டரி வைத்திருக்கிறார் ராதா. அதாவது சுற்றியுள்ள 50 ஊருக்கும் இருக்கும் மளிகை கடைகளுக்கு ஸ்நாக்ஸ் உற்பத்தி செய்து டிஸ்ட்ரிபியூட் செய்யும் கம்பெனி. அந்த கம்பெனியில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். இதில் துரதிர்ஷ்டமான விஷயம் என்னவென்றால், அந்த ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பணிபுரியும் ஊழியர்கள் அடிக்கடி விடுமுறை எடுப்பதால் தொழில் நஷ்டம் வந்து சில மாதங்களாக ஃபேக்டரி மூடி கிடக்கிறது. இத்தனைக்கும் ராதா பேக்கரியிலும் ஃபேக்டரியிலும் வேலை செய்யும் ஊழியர்களிடம் ஒரு பொழுதும் முகம் சுழித்தது இல்லை. அப்படி ஒரு பொறுமைசாலி அவர். இத்தனைக்கும் தன் ஊழியர் வீட்டில் திருமணம், காதுகுத்து, இன்னும் என்ன விசேஷமாக இருந்தாலும் வழியே போய் பல லட்சங்கள் கடன் கொடுத்து உதவுவார். அப்படி ஒரு இரக்க மனசு அவருக்கு. ராதாவின் கணவர் வனத்துறையில் வனச்சரகராய் பணிபுரிகிறார். பெயர் ராஜா. கோவை வனத்துறையில் பணிபுரிகிறார். குணத்தில் அவர் தன் மனைவிக்கு சளைத்தவரல்ல. ராதாவின் ஒரே வாரிசுதான் விஜய். MSc டிகிரி ஹோல்டர். அம்மாவிற்கு துணையாக அம்மாவுக்கு துணையாக பேக்கரியை நடத்துகிறார். தனக்கு கொடுத்த பணியை பொறுப்பாகவும் அக்கறையும் ஆர்வத்துடனும் இன்முகத்தோடு செய்து வந்ததால் ராதா, விஜய் உட்பட பேக்கரியில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் அடுத்த 3 மாதத்தில் அமிர்தாவை நிறையவே பிடித்து போயிருந்தது. அதன்பின் ஒரு நாள் ராதா அமிர்தாவை தனியாக வந்து பார்க்க சொல்லி இருந்தார். ராதாவின் அறை. சொல்லுங்கம்மா என்று சொன்னால் அமிர்தா. தனக்கு எதிரே சேரில் அமர்ந்திருந்த ராதாவை பார்த்து, என் மாமியாருக்கு 80 வயசாகுது. படுக்கை நோயாளி. உள்ளூரில் இருந்து வந்த ஒரு அம்மா என் மாமியாரை கவனிச்சிட்டு வந்தாங்க. நானும் கூட மாட இருந்து அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணுவேன். இன்னையிலேருந்து அந்த அம்மா வரமாட்டாங்க. ஏன்னா நேற்றே அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க என சொன்ன ராதா திடீரென்று அமைதியானார். அமிர்தா சற்றும் யோசிக்காமல், பாட்டி ரூமை காட்டுங்க, இன்னிலேருந்து பாட்டியை நானே பார்த்துக்கிறேன் என்றாள். அன்று முதல்
பாட்டியின் ரூமை க்ளீன் செய்வது, ஃபினாயில் தெளிப்பது, பாட்டியை குளிப்பாட்டி பேம்பர்ஸ் மாட்டி புது ஆடை அணிவிப்பது என்று அனைத்து வேலைகளையும் அமிர்தாவே செய்து வந்தாள். 4 மாதங்கள் சென்றுவிட்டு இருந்தனர். அமிர்தாவே பாட்டியையும் அவள் ரூமையும் பராமரித்து வந்தாள். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால், பாட்டியின் பழைய ஆடைகளை களைவதிலும் சரி, பாட்டியை குளிப்பாட்டுவதிலும் சரி, பேம்பர்ஸ் மாற்றி விடுவதிலும் சரி, அவள் முகம் சுளிக்காமல் மிக சர்வ சாதாரணமாக செய்து வந்தாள். இவளது இந்த அசால்ட்டான செய்கை ராதாவை சில நாட்களில் வெகுவாக ஈர்த்தது. ஒரு நாள் பாட்டியின் ரூமை க்ளீன் செய்துவிட்டு தன்னை வந்து பார்க்கும்படி சொன்னார் ராதா. ராதாவின் அறை. அமிர்தா உள்ளே வந்ததுமே சேரிலிருந்து எழுந்து ஓடி சென்று அவளை கட்டிக்கொண்டார் ராதா. அமிர்தாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே நீ பாட்டியையும் பாட்டி ரூமையும் பராமரிச்சுக்கிட்டு வர்ற கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம நீ செய்கிற வேலை பார்த்து பார்த்து நீ ஒன்னொன்றும் செய்கிற விதம் உன்னை கண்டு பல முறை பிரமிச்சு போயிருக்கேன் என்றார். அவளை தன் அன்பு பிடியில் இருந்து விடுவித்து பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது பெருசாக செய்யணும். உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் கேளு என்றார் அமிர்தாவின் முகம் பார்த்து. பதிலுக்கு பாட்டியை என்ன நம்பி ஒப்படைச்சிங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்கிறது அது என் கடமை. நான் அதைத்தானே செஞ்சேன். இதில் கருத்து சொல்ல ஒன்றுமே இல்லை என்றாள் அமிர்தா சாதாரணமாய். நீ 3 லட்சம் ரூபாய்க்கு கடனாளினும் நீ வாங்குகிற சம்பளத்தில் பெரும் பகுதி வட்டி கட்டுறதுக்குன்னே நான் கேள்விப்பட்டேன். நான் வேணா 3 லட்சம் ரூபாய் தரேன். நீ அந்த கடனை கட்டிடு. நாளைக்கு நீ நல்ல நிலைமைக்கு வந்த அப்புறம் பேங்க் வட்டி போட்டு எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடு. நான் வாங்கிக்கிறேன் என்ன என்றார் ராதா அமிர்தாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து. மேற்கொண்டும் ராதாவால் எதுவும் பேச முடியவில்லை. பேச்சும் வரவில்லை. அமிர்தா தன்னிடம் இருந்து விடை பெற்று கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியேறிய பிறகு சேரில் அமர்ந்து அமிர்தாவை பற்றி யோசிக்க தொடங்கினார் ராதா. நீங்களா முன் வந்து எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பணம்தான் மனிதர்களை பகை பண்ணும். அதனால் என் கடன் பிரச்சனைகளை நானே பார்த்துக்கிறேன். உங்களோட இந்த ரொம்ப பெரிய மனசுக்கு என்னோட நன்றி மீண்டும் என்றாள் அமிர்தா. அந்த அறையிலிருந்து விடைபெற்று கொண்ட பின்பு அந்த சேரில் அமர்ந்து அவளை பற்றி யோசிக்க ஆரம்பித்த ராதா நேரம் யோசித்த பிறகும் அமிர்தா விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை அவரால் எடுக்க முடியவில்லை. நாட்கள் நகர்ந்தது. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அமிர்தா விஷயத்தில் ராதாவிற்கு ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனையையே தன் முடிவாய் மாற்றினார் ராதா. தீர்க்கமாய் முடிவெடுத்த பிறகும் அவருக்குள் ஒரு மனக்குழப்பம் பட்ட கேள்விகள், சந்தேகங்கள். இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? நிறையவே குழம்பி போன ராதா இறுதியாக ஒரு நல்ல முடிவிற்கு வந்துவிட்டார். முடியை கட்டி மலையை இழுப்போம். வந்தா முடி போனா முடியை கட்டி மலையை இழுப்போம். வந்தா மலை போனா முடி. தான் எடுத்த முடிவை நேற்று விஜயிடம் சொன்னதற்கு தான் அவன் காச் மூச் என்று கத்தினான்.